சும்மாவே நானும் மிருதான் காரணம் அடிச்சுக்கிட்டு சாகிற லெவலுக்கு ஆகிருக்கா. வேணாம் யூடியூப் பஞ்சாயத்து அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்குதா? நன்றி அண்ணே. என்ன பொத்துன்ற? ஏமா நீ அண்ணன் சொல்ற இவரு அத்தாச்சி வேணும்ன்றாரு. என்னம்மா உண்மையா பொய்யா? அவர் என்ன வேணும்? அப்போ உங்களுக்கு நான் அத்தாச்சி. அத்தாச்சியா? அத்தாச்சி. சரி சரி. பழைய கம்பெனியா? பழைய கம்பெனி இல்ல, பழங்காலத்து கம்பெனி. சரி, ஃபர்ஸ்ட் கம்பெனி அதான். அப்படியா? சரவணம் அம்மா வணக்கம் அம்மா, நல்லா இருக்கீல்ல? சரி ஐயா வணக்கம். ஐயா ராமரையோ வணக்கம். பெரியோர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம். கொஞ்சம் அமைதியா இருங்க. அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களுக்கு வணக்கம். மைக் செட்டுக்காரனே பிக்சர் போட மாத்திட்டியா? வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். தாய்மார்கள் கூட்டம் அதிகமாக இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. இல்லை அதிகமாக உட்காந்துருக்கனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரும் எந்திரிச்சு போயிடாம நல்லபடியாக நாடகத்தை பாருங்க. ஆமா என்னன்னு இப்படிலாம் சொல்லாத இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம வந்த வேலையை ஆரம்பிப்போமா? அதாவது 3 வருஷம் கழிச்சு ஒரு ஆடு என் கையில இன்னைக்கு மாட்டுது. அப்படியா? ஆமா. யார் வந்தாலும் அந்த ஆள் யாரு? இந்த கோமாளி நாயுது. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன மரியாதையா பேசுங்க? ஒரு பப்புன் தான் ஒருங்க. ஒரு கோமாளிக்கு என்ன மாமா வேலை? மேடைக்குன்னு வந்துட்டா நோட்டீஸ் மக்கள் எல்லாத்தையும் தெரிவிக்கணும். ஆமா கிராமத்துல முக்கியமான சொல்லணும். நான் நோட்டீஸ்ல உள்ள நடிகர்களுடைய பேரை சொல்லணும். என்னங்க ஐயா அதான நியாயம்? வந்தமா நோட்டீஸ படிச்சோமா, நடிகர்களுடைய பேரை சொன்னோமா, 4 கருத்துக்களை சொன்னோமா, மக்களை சிரிக்க வச்சோமா, அதோட மூடிக்கிட்டு உள்ள வனமா இருக்க வேண்டியதானே? என்ன நீங்க சொல்றது மாதிரி தானே தம்பி பண்ணாரு. அந்த கோமாளி நாய் டான்ஸுக்கார பிள்ளை பேரை சொல்லும் போது என்ன சொன்னீங்க? லூசு முண்டை, என்ன கிறுக்கு முண்டை. ஆனா நான் விடுவேனா? என்ன சொன்னீங்க? என்ன பெருமையா சொல்லிருக்கீங்களே. உன்னை நான் வேற யாரையும் விட்டு கொடுப்பானடா தம்பி. எப்படி அடிச்சேன் பாரு. எப்படி? ஏன்டா யார பாத்துறா லூசு முண்டை? நல்ல முண்டாண்டானே கெடுத்துட்டியா? எப்படியல்ல ஏங்க அவர் லூசு முண்டைன்னா நீ நல்ல முண்டைன்னுவியா? அந்த கோமாளி நாய் அந்த பப்புனு நாய் இன்னைக்கு வெளியில வரட்டும். ஒண்ணு முருகங்காரனுக்கு கொட்டை தெரிக்கணும், இல்லன்னா அவனுக்கும் கொட்டை தெரிக்கணும். ஏற்கனவே அந்த கொட்டை தெரிச்சிருச்சுமா. தெரிச்சு நேத்து போன ஊர்ல மீச்ச மீதில தெரிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தெரிக்க விடுவான். நாடகத்துக்கு கூப்பிட்டு வர மாட்டேங்குது. அடிக்கடி சொல்றியப்பா பப்புனு சூப்பரு. ஆமா பப்புனு என்னத்த சும்புனாரு சூப்பரு. போயா நீ இங்கிட்டு வெளியில இன்னைக்கு வரட்டும். ஏமா நேத்து ஆரம்பிச்சிருக்கேன். நேத்து போன ஊர்ல மிதிச்சு தெரிச்சிருச்சு. நாடகத்துக்கு கூப்பிட்டு வர மாட்டேங்கிட்டாப்ல. தையல் போட்டு வந்திருக்காப்ல. கொஞ்சம் இன்னைக்கு மூட்டை பிரிச்சிருக்கல. இன்னைக்கு அவன் சோழியை நான் முடிக்கிறனால மட்டும் முடிச்சிருங்க, வெளியில வரட்டும். அதாவது அதாவது ஒரு முக்கியமான விஷயம். நானும் பப்புனுக்கார பையெல்லாம் ஆடுவோம். சரி இன்னைக்கு தான் இந்த 3 வருஷம் கழிச்சு கொய்யாலாம் என் கையில் இன்னைக்கு மாட்டியிருக்கான். 3 வருஷம் கழிச்சு ஆடுறோம்னா நானும் கோமாளி நாயும் ஆடுவோம். இந்த பெண்கள்லாம் சேர்ந்து எனக்கு மட்டும்தான் கை தட்டணும். எங்க தட்டுங்க கேட்பான். பரவாயில்லையா மேடம்? அப்படி மட்டும் சாதாரணமா இடம் போடாதீங்க. என்னது? ஒரு டான்சர்ட்ட என்னைக்கு மயன் தங்கராஜ் சூப்பர் ஸ்டார் அசிங்கப்பட்டு மேடையில நிக்கிறானோ, சரி அன்னைக்கே நாண்டுகிட்டு செத்து வேண்டி. இன்னைக்கு நாண்டுகிட்டு சாவ அவன் யாரை பிடிச்சுக்கிட்டு செத்தாலும் செத்துறியா? அன்னைக்கு வெளியில எட்டி வாங்குறியா? அந்த துண்டு போடுறவங்க யாராவது இருந்தா வந்து துண்டா போட்டுருங்கண்ணே, வாங்கண்ணே. அதுக்கப்புறமா வந்தீங்கன்னா உக்கரமா இருப்பேன். வந்துருங்க. பப்புனுக்காரனை விட்டு கூட்டத்தில் எறிவேன். வந்துருங்க. இங்கு டான்சராக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை அத்தாச்சி எஸ் பவதாரணி அவருக்கு பொன்னாரி போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது.
ஒரு தாட்டி சொன்னா நீ அதையே ஆக்கிட்டியா? ஆமா பரவாயில்ல. அதாவது நாடக கலைஞர்களுக்கு ஏன் துண்டு போத்துறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எதுக்கு துண்டு குளிக்குதே? ஏங்க அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? அது கிடையாது. அதுக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? இனியாவது முண்டமா குளிக்காத துண்டை கட்டி குளிக்கிறான்றாங்க. மறைக்கிறதுக்கு ஏதோ நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் வகையில் எங்கள் அனைவருக்கும் கதராடை எழுதித்து எங்கள் அனைவரையும் கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு பிளாக் அண்டியர்களுக்கும் நண்பர் ரசிகர்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி கடந்த வணக்கம். இருந்தாலும் 4 ஆண்டியத்தை போட்டுட்டு தாக்குதல உள்ள விடுவோம். செவ்வந்தி பூ முடிக்கிற சின்னக்கா, செவ்வந்தி பூ முடிக்கிற சின்னக்கா, சரி என்னக்கா ஒரு சின்ன நைட்டு சொல்லக்கா முட்டை பிள்ளக்கா அது என்னவோ என்னவோ அது என்னவோ என்னவோ செவ்வந்தி பூ முடிக்கிற சரி என்னக்கா ஒரு சின்ன நைட்டு சொல்லக்கா. என்ன எங்கனே போற புழு வேட்டி? எங்க ஒண்ணுக்கு இருக்க போறியா? எனக்கு சேர்ந்து இருந்துட்டு வாப்பா. வாயில பத்தாது நம்பிரும். செவ்வந்தி